அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உம்மு சுலமா. இஸ்லாத்துக்காக தனியாக பயணித்த பெண் உம்மு சுலமாங்க. உம்மு சுலமா தன்னோட கணவன் அபு சுலமாவோட தன்னோட கை குழந்தைய வச்சுட்டு பயணிக்கிறாங்கங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கணுன்ட்டு. அவங்க பயணிச்சுட்டே இருக்கும் போது உம்மு சுலமா வீட்டாரும் அபு சுலமா வீட்டாரும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் வேணால் எப்படியோ போங்க, ஆனால் இந்த குழந்தை எங்களுக்கும் சொந்தமானது, இந்த குழந்தைய எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய வாங்கிக்கிறாங்க. உம்மு சுலமாவும் கதறி அழுகுறாங்க. அபு சுலமா கணவனாக இருந்து அங்கே உம்மு சுலமாவை சமாதானப்படுத்திருக்கணும். ஆனால் அபு சுலமா என்ன தெரியுமா பண்ணாங்க, உம்மு சுலமாவே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதை நான் மாற்றிக்க போகிறதில்ல, நான் இஸ்லாத்துக்காக பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உம்மு சுலமாவை விட்டுட்டு அபு சுலமா போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. தன்னோட குழந்தையும் இல்லை, தன்னோட கணவனும் இல்லை, அங்கேயே உட்காந்து உம்மு சுலமா கதறி கதறி அழுகுறாங்க. அப்புறமேட்டு நாட்கள் போகுது. ஒரு நபர் வந்து உம்மு சுலமாட்ட சொல்கிறாங்க, உம்மு சுலமாவே நான் டெய்லியும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் டெய்லியும் ஒரு இடத்துல உட்காந்து அழுவக்கூடியவர்களாக இருந்தீங்க, எனக்கு தெரியும் உங்கள் குழந்தை யார்கிட்ட இருக்குன்ட்டு, வாங்க நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு அந்த நபர் கூப்பிட்டு போய் தன்னோட குழந்தை இருக்கிற யார்கிட்ட இருக்குன்னு காமிக்கிறாங்க. உம்மு சுலமாவும் அவங்கள்ட்ட போய் என் குழந்தைய தந்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. தன்னோட குழந்தைய அவங்க தந்தோடனே உம்மு சுலமாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். தன்னோட கணவன் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் உம்மு சுலமா என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாத்துக்காக என் கணவனே விட்டு போனாலும் நான் தனியாக பயணிப்பேன், என்னோட கணவனை தேடியும் இஸ்லாத்துக்காக நான் தனியாக பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய வாங்கினிட்டு தன்னோட குழந்தை உம்மு சுலமா தனியாக அந்த காட்டில் பயணிச்சிட்ருக்காங்க. இஸ்லாத்துக்காக நடக்கிறாங்க. அந்த இருட்டான காட்டில் ஒரு தனி பெண்மணியாக இஸ்லாத்துக்காக பயணிச்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு நபர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இருட்டில் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நடந்த விஷயம்லாம் சொல்லிட்டு நான் இஸ்லாத்துக்காக பயணிச்சிட்ருக்கேன், என்னோட கணவனை தேடியும் இஸ்லாத்துக்காக நான் பயணிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் வந்து அவங்க வாகனத்தில் ஏற்றி உம்மு சுலமாவை கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி சொல்கிறாங்க, இந்த இடத்துல உங்கள் கணவன் இருக்குவாங்கன்னு எனக்கு தோணுது, நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு உம்மு சுலமாட்ட சொன்னோன்னே உம்மு சுலமாவும் போய் பார்த்துட்டு வராங்க. சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம். அந்த இடத்துல ஒரு கணவன் அபு சுலமா கண்டுபிடிச்சிட்டாங்க உம்மு சுலமா. உம்மு சுலமாவும் அபு சுலமாவும் சேர்ந்துடுறாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. உஹத் போரில் அபு சுலமா மரணிச்சிட்டாங்கங்க. அபு சுலமா மரணிச்சிட்டோன்னே உம்மு சுலமாவும் கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா அபு சுலமா உம்மு சுலமாவை அப்படி பார்த்துக்குவாங்க, திட்ட மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே பார்த்துக்குவாங்க. அதனால உம்மு சுலமா கதறி கதறி அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலமாட்ட வந்து சொல்கிறாங்க, உம்மு சுலமாவே அழுவாதீங்க, துவாவை சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு துவாவை சொல்லிட்டு அந்த துவாவோட பொருள் என்னன்னா, இறைவா என்னையும் அவரையும் மன்னிப்பாயாக, அவரை விட சிறந்த துணையை எனக்கு வழங்குவாயாக அப்படின்றது தான் அந்த துவாவோட பொருள். அந்த துவாவில் அவரை விட சிறந்த துணையை எனக்கு வழங்குவாயாக